நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட். இந்த கமெண்டை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரில் வந்துட்டு உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கூகுளில் போயிட்டு எச்சி தமிழன் ஜாப் வேகன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா, எல்ஜி தமிழன் ஜாப் வேகன்சின்னு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் நிறையா ஜாப் வேகன்சிஸ் இருக்கும். அது எல்லாமே லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக அதிகமாக அட்வான்ஸ் வாங்காமல் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கமெண்ட் என்ன அப்படின்றத படிச்சிருவோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டை, நான் டிஇபி விசாவில் போய் நல்லா ஒர்க் பண்ணுற கம்பெனி ஓனர் நம்மளை நல்லா ஒர்க் பண்ணுறதுனால இபாஸுக்கு விசா போட்டு தந்துடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா, இது உண்மையா? டிஇபி விசாவில் இருக்கிற கொஞ்சம் மந்தில் நல்லா ஒர்க் பண்ணால் பர்மிட் போட்டு தருவாங்களாண்ணா? அப்படி இல்லைனா டிஇபி விசாவில் போய் ஏதாச்சும் பாஸ் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா? ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கண்ணா, வீடியோ போடுங்கண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து இந்த கமெண்ட் ஒர்த்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. அதில் வந்து ஷார்ட் டேர்ம் பாஸில் வந்து டிஇபி பாஸு, டிடபிள்யூ பாஸு இதை வந்து சொல்லலாம். இதில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸ்க்கோ இபாஸ்க்கோ ஓனர் மாற்றுவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓனர் நினச்சா பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸில் வந்துட்டு நீங்கள் போங்க, டிஇபி பாஸில் ஃபஸ்ட்டு போங்க, போயிட்டு நீங்கள் இபாஸ் எஸ்பாஸ் வந்து உங்களுக்கு ஓனர் மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னென்னா இபாஸ் அமௌண்ட்டை இந்த டிஇபி பாஸ்க்கு வாங்குவாங்க. உதாரணத்துக்கு இப்போ டிஇபி பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க போகிறது அங்கே 3 மாதம் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் 1 மாதம் வந்து அதிகபட்சமாக எக்ஸ்ட்ரா 1 மாதம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த பர்மிட் வந்து நம்ம தம்பிரின் போகிறது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கலாம். அதர்வைஸ் வந்து ப்ராப்பராக நம்ம 3 மாதம் தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து 3 மாதத்துக்குனா அமௌண்ட் வந்து 1.5க்குள்ளார தான் வாங்கணும். 1.5னா உங்கள் சம்பளம் அதிகமாக இருந்தால் 1.5 கிலோ வாங்கணும், இல்லைனா 1 லட்சம் தான் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இபாஸுக்கு உண்டான அமௌண்ட் 4.5 லட்சம் 5 லட்சம் வாங்குவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு டிஇபி பாஸில் போங்க, அதுக்கப்புறமேட்டு அங்கே 3 மாதம் முடிஞ்சோன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து இபாஸ் எஸ்பாஸுக்கு மாற்றிக்குவாங்க. இல்லைனா எதுவுமே சொல்லாமல் உங்களை இபாஸுக்கு மாற்றிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா ஒர்க் பண்ணால் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்னா அப்போ திருப்பி அனுப்பிடுவாங்க. இப்போ திருப்பி அனுப்பிட்டா நான் 4.5 லட்சம் கட்டி என்ன பண்ணுறது? ஸோ அதனால் நீங்கள் என்னன்னா டிஇபி பாஸில் போகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதில் என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த 3 மாதத்துக்கு என்ன அமௌண்ட்டோ அது மட்டும் தான் கட்டி போகணும். அங்கே போய் எஸ்பாஸில் மாற்றினாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் கட்டுறேன், அப்படி இல்லைனா கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. சப்போஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, இல்லை உங்களுக்கே அந்த வேலை பிடிக்கல, நீங்கள் திருப்பி வரணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் முதலாளி இல்லைப்பா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கல நீ கிளம்பு அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க, அமௌண்ட் வந்து என்னட்டெல்லாம் உங்கள் ஏஜென்ட்லாம் என்னட்டெல்லாம் கொடுக்கல, நீ ஏஜென்ட்டை வாங்கிக்க அப்படின்னா உங்களால் ஏஜென்ட்டை வாங்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படிலாம் சொன்னாலும் கூட நீங்கள் அதுக்குண்டான அமௌண்ட்டை கட்டாமல் அந்த டிஇபி பாஸுக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் கட்டி போகிறது பெட்ரு. ஓகேங்களா? இன்னும் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸில் போனால் எஸ்பாஸ் இபாஸில் போக முடியாதா, அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவை ப்ரூஃபோட இந்த மாதிரி டிஇபி பாஸில் போனவங்க எஸ்பாஸ் இபாஸில் போனதை பற்றி நம்ம ப்ரூஃபோட போட்டுட்டோம். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதோட லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃபோட நாங்கள் எல்லாமே காமிச்சிருக்கேன் போகலாம் அப்படிங்கிறத. நான் இங்கே சொல்லணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். ஒரு சில கம்பெனி வந்துட்டு என்னென்னா அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி டிஇபி பாஸில் நிறையா பேருக்கு ரிஜெக்ட் ஆனதுனால அவங்கள திருப்பி அனுப்பிட்டதுனால அவங்களுக்கு இவங்க இந்த எஸ்பாஸ் இபாஸில் அப்ளை பண்ணதுனால ஒரு சில கம்பெனி எடுக்க மாட்டேங்கிறாங்க. டிஇபி பாஸாக வேணாம், ஃப்ரெஷராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதர்வைஸ் நிறைய பேரை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லா பாஸ்லையுமே போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான ப்ரூஃபை வந்து நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிஸ்டருக்கு இவங்க பிரதரா சிஸ்டரா? சரவணன் பிரதர் தான். இவர் கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து டிஇபி பாஸில் போகலாம். போயிட்டு உங்களுக்கு முதலாளி வந்து உங்களை ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் நினச்சாரு அப்படின்னா இபாஸ் எஸ்பாஸில் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அங்கேருந்து நம்மளால் வந்து வேறு வேலை தேடிக்க முடியுமா அப்படின்னா அது உங்களோட டேலண்ட் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு டிஇபி பாஸில் போயிட்டு அங்கே வேறு இடத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, இல்லை ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து மாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து உங்களோட கேள்விக்கான பதில். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.